இந்த பேசேஜில் 2 கூட்டம் ஜனங்கள் ஆண்டவருடைய வருகையில் காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு கூட்டம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர்களுடைய தவறு என்ன? தங்களை விட எளிமையானவர்களுக்கு, ஏழ்மை நிலைமையில் இருப்பவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தங்களிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுக்காமல், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல், நற்கிரியைகளை செய்யாமல் சுயநலமாக வாழ்ந்தது தான் அவங்களுடைய மிஸ்டேக்காக இருந்துச்சு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற கற்பனையை இவங்க கை கொள்ளலை. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியத்திற்கென்று அழைக்கப்படாவிட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவினால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். May God bless you all.